அனைவருக்கும் வணக்கம். மீன்பாடும் தேன்நாடு என்று அழைக்கப்படுகின்ற மட்டக்களப்புக்கு இன்றைக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அங்கே மக்களோட வாழ்க்கை முறை பிரசித்தி பெற்ற இடங்கள், மீன்பாடம் தேன்நாடு அவையின் கலாச்சாரங்கள் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மட்டக்களப்பு இங்கே இருக்கின்ற இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் கடற்கரை ஓரமாக இருக்கிற இங்கே ஏன் இந்த பேர் வந்ததுன்னா மட்டண்டா சிங்களத்தில் சேரண்ட அர்த்தம், அதே மாதிரி கலப்பண்டா நீர்த்தங்கிய பிரதேசம். அப்போ ரெண்டும் சேர்ந்து சிங்கள ஆட்சி முறைக்கு உட்படைக்க அப்படி ஒரு பேர் வந்திருக்கலாம் மட்டும் கருதப்படுது. ஆனால் நிறைய பேர்கள் இங்கே காணப்படுகிறது. அதை மட்டும் கிராமத்து விருந்து கடற்கரையிலே மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்ருந்து நாங்கள் அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்க போது இந்த காணொலியில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இரவு நேரங்களில் பெட்ரோல் மேக்ஸ் கொளுத்தி இறால் பிடிக்கிற ஒரு இதுவும் இருக்குது. அதை மட்டும் இல்லை, ஃபேமஸான கல்லடி பாலம் அப்படி மற்றும் பல விஷயங்களோட இந்த காணொலியை ஆரம்பிப்போம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சரியாக 5 மணி ஆச்சுது. இப்போ பாருங்க, பைக்கில் சாமான்கள் எல்லாம் கட்டிட்டு படிக்கிட்டோம். இப்போ நாங்கள் பட்டிக்கலோக்கு போகிறோம். இங்கே பாருங்க, காட்டுமான் சாப்பாடு வந்துடுது. வெள்ளைச்சோறு, கத்தரிக்காய் கறி, பூசணிக்காய் கறி, அதோட சிக்கன். ஒரு சாப்பாடு 450 ரூபா இந்த ஹோட்டலில். நிறைய எக்கிலே இருக்கேண்ணா. இப்போ நாங்கள் காந்தி பார்க்குக்கு வந்திருக்கிறோம். மட்டக்களப்பில் இருந்து வந்தால் இங்கே வருவினோம் வினயமா எல்லாரும். இங்கே ஒரு பார்க் தான். இங்கே பாருங்க, காந்தி பார்க்கு. இந்த பார்க்குக்குள்ளே போகிறோம். உள்ளே போனால் பக்கத்தில் ஆறு இருக்குது. மகாத்மா காந்தி சிலை இருக்குது. மகாத்மா காந்தி சிலை இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோம்னா மரங்கள் எல்லாம் நடப்பட்டு வடிவாக இருக்குது. சூரியன் மறைஞ்சு கொண்டு வருது. இப்போ சரியாக 5:30 ஆகிட்டு. இவங்க டவுனு இந்த காந்தி பார்க்குக்கு முன்னால் நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அங்கால தான் என்ன நூலகம் இருக்குது. வேறுங்க டூரிசம் போட்டிங் என்று போட்டிருக்கு போட். இங்கே போட்டிங் சர்வீஸ் எல்லாம் இருக்குது போல இருக்கு. நிறைய பேர் வந்துருக்கிறான். இந்த காந்தி பார்க்கில் வர ஆறு இருக்குல்ல, அந்த பாருங்க, அந்த ஆறு இந்த பாலத்துக்கு மேலால் தான் போகுது. பாருங்க, பனை மாதிரி ஒரு ரூபம், ஆனால் பனை இல்லை, ஆனால் கிளைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே கிளை வரும் போல இடக்கேன் இந்த மரத்துக்கு. இதுதான் பட்டிக்கலோ கேட். இங்கே பார்த்தோம்னா போட்டிங் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. 1000 ரூபா, 3000 ரூபா ஃபோர்ட் பார்க்குன்றதுக்கு போகிறதுக்கு 7000 ரூபா. இங்கே பாருங்க, ஏன்சியன் லேண்டிங் சைட் பட்டிக்கலோ. இங்கே தான் பட்டிக்கலோ கேட், நுழைவாயில். இதுக்கு எங்கே கட்டிக்க நுழையலாம்? முந்தி இருந்திருக்கு மேலே இதாக அந்த ஆறால் வர்றதுக்கு. அதில் பெட்ரோல் மேக்ஸ் வச்சுருக்கு. அந்த வெளிச்சத்துக்கு ரால் இதில் வருமா? இல்லை பாருங்க, ஒரு சாக்கு மாதிரி போட்டிருக்கீங்கன்னா அதில் 2 வீசுவீங்க. பாருங்க, இந்த அண்ணா வீச போகிறார். ஐயோ, எலி வீசுக்கு காலை வச்சுட்டேன். ஆமாண்ணா வீசுறார். அந்த ஏரியாவுக்காக பண்ணிட்டு இதுக்குள்ள மீன்கள் எல்லாம் ஓடி தெரியுது.
கீழே வாரம் இந்த இதுக்குள்ள உனக்கு அண்ணா தான் உடனே எங்களுக்கு காட்டுறேன்னு வடிக்கிட்டேன். அந்த வேலையில சிக்கப்பட்டா வரும் மீனுகள் இறால் அங்கே இருக்கு கீழே கீழே அது கல்லோ ஈயம்மா தானே இது ஷூம்பர் சரி குத்தினா தானே என்ன மீனா இது ஷூம்பர் சொல்றது ஷூம்பர் மீனா ஷூம்பர் ஷூம்பர் ஆக்களும் கூட வேணும் இந்த அந்த நாமனுக்கு பேசாமல் இருக்காங்கண்ணே உங்களுக்காண்டி வேஸ்ட் பண்ணிட்டேன் சின்ன சின்ன இது என்ன மீனா வீசுற பாருங்க கூட கூட அடிச்சு காட்டுங்களே ஒரு கிலோவில் 1500 இங்கே இது கடிங்க இது கடிங்க அது பெரிய ஆளுகள் என்ன ஓடி தெரியுது சரி அண்ணா நன்றி போட்டு வரோம் ஆனால் இப்படி வரும் இப்போ 2ஆம் தரம் பேசினவர் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த விலையெல்லாம் நீங்களோ தைக்கிறது இங்கே கிடக்குன்னு இந்த கரை வலிக்கு குறைவு என்ன காரணம் பண்ண அப்படி இப்போ குறைய வாரதுக்கு அப்படி எல்லாம் நீந்தி வரும் நிறைய பிடிக்கலாமே நார்மலாக கூட ஒரு கப் போட்டால் வரும் கூட வந்தது உங்களுக்கு இது 2 மூணு தான் வரும் இப்போ நாங்கள் நிற்கிறது முகத்துவாரம் அடி வெளிச்ச வீடு ஓரியடி பத்தி கிலோவில் நிற்கிறோம் காலமே 5:30 ஆயிடுச்சு இது கும்பலாவே என்ன கொண்டாடுறான்னு பார்ப்போம் ஏலத்தில் தான் போகுது நீங்கள் ஐயா என்ன பேர் இந்த மீன் மண்ணா மீன் மண்ணா மீன் மண்ணா 4000 செட்டியே பேர் எப்படி ஒரு மீன் எவ்வளோ போகும் 21,000 கிடைச்சிருக்கு இது குடல் மட்டும் உங்களை போகுது என்ன வழியா குடிக்கிறாங்க கொண்டு வருவாங்க கூட குடிக்கும் மீனை பொறுத்து போகும் மீன் கொண்டு போயிடலான்னா நான் வெட்டி கொண்டு போகிறேன் அந்த இது எடுக்கிறது உள்ள சினிமா மீன் பிடிச்சு கொண்டு வர மீன் சைஸை பாருங்க
என்ன பேர் மீனை தூக்கி கொண்டு போக போகிறேன். ₹80 உண்டு சுட சுட. நிறைய பெரிய மீன்கள் எல்லாம் விற்று கொண்டு இருக்கிறேன். 22 கிலோ 23 கிலோ மீன் ஒரு மீன். இப்போ நாங்கள் கோட்டை பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் போகிற வழியில் பார்த்தோம்னா இங்கே பாருங்க பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. இப்போ தான் நான் முதலாக பள்ளிவாசல் இங்கே பார்க்குறேன். பெரிய பள்ளிவாசல் தான். இந்த மெயின் ரோட்டால் போய் தான் நான் கோட்டைக்கு போகணும். இந்தியாவில் நீதிமன்ற வளாகங்கள் இருக்குது பாருங்க. அங்கே ஒரு பாலம் தெரிகிறது. கல்லடி பாலமாக கஜீவன் சொல்கிறேன், எனக்கும் தெரியாது. பெரிய பாலமாக கிடக்குண்ணே. ஆனால் இதுதான் கோட்டை. இவங்க பெரிய கோட்டை தான். உள்ளே ஏதோ பில்டிங் இருக்குண்ணே. என்ன இருக்கு உள்ளே நடக்கலாமோ? இந்த பாதுகாப்பு அரணை எல்லாம் கிடக்கு. அந்த கோட்டையை சுற்றி அகலிகண்டப்பட்டிருக்கு தானே இந்த உள்ளுக்கு போகாமல். இந்த மாவட்ட செயலகம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இருக்குது இங்கே. வேறு ஒரு புத்தகம் மாதிரி செய்திருக்கு. இந்த குண்டடிக்கிற மிஷின் இருக்குது. வெல்கம் என்று போட்டிருக்கீங்கன்னா நாங்கள் போனாங்கள். அப்போ சொல்லினோம் ₹500 சார்ஜ் பண்ணினோம் வந்து. அப்போ கோட்டையை பெருசாக விரும்பி பார்க்க மாட்டோம் மக்கள். நாங்கள் ஆனால் ஒரு டிக்கெட் ஒன்றும் இல்லை. கைடுக்கு ₹500 கொடுக்கணுமா? என்ன கதை ஏன்னா நாங்கள் சும்மா கோட்டையை பார்த்துட்டு தானே பாருங்கோ. கல்லடி பாலத்தை இதுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். பாருங்கள் வந்து லைட்லாம் போட்டாச்சு. பாருங்கள் கல்லடி பாலத்துக்கு வந்துட்டோம். முன்னுக்கு ஒரு சிலை இருக்குது. கல்லடி என்ற போட் இருக்குது. இங்கே பாலத்துக்கு அளவில் பேர் போவீங்க. அப்போ நாங்கள் நடந்து போக போகிறோம். இங்கே நிறைய டூரிசம் இருக்குது. இங்கே பாருங்க அந்த போட்டிங் இருக்குது. அதோட பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது போல இடக்கு. இங்கே அந்த பெனை மாதிரி ஒன்று இருக்குது. அது பெனையை ஒன்று பெனை இல்லைன்னு இது பெனையாகும். ஆனால் வேறு இது ஒன்று இருக்குது. கல்லடி பாலம் இங்கே பாருங்க. நொங்கு காய்ச்சிருக்கேன். இதெல்லாம் மீன் பிடிக்கிற இடம் போல இடக்கு. இவ்வளவு நீளமான இது நான் நினைக்கிறேன் ஒரு 300-400 மீட்டர் இருக்கும் இந்த இது. சங்குப்பட்டி என்ன சங்குப்பட்டி. இந்தியாவில் ஒரு பாலம் போட்டுருக்குது. அதான் புதுசு. முந்தி இதுதான் போல என்ன பாருங்க. என்ன அழகாக இருக்குது இந்த லைட்டெல்லாம் போட்டு. நீளமான பாலம் என்ன இவ்வளோ நீளம். முதல் வந்தீங்களோ? எப்போ வந்த? ஓகே நாங்கள் பாலத்தை பார்த்தாச்சு. வெளிக்கிட்ட போகிறோம். கல்லடி பாலத்துக்கு முன்னால் ஒரு மார்க்கெட் இருக்குது பாருங்க. மரவள்ளி கிழங்கு ₹150 ஒரு கிலோ. அதேமாதிரி வெங்காயம் எல்லாம் ₹250 விற்கணும். பரவாயில்லை. தக்காளி எல்லாம் இருக்குது. இந்த பாலத்துக்கு முன்னால் சாப்பிட்ற இடங்கள் நிறைய இருக்குது. அந்த கல்லடி பாலத்துக்கு கீழே இங்கே இந்த இதால் வரைக்கும் ஒரு பாதை ஒன்று இருக்குது. இப்படி இறங்கி கீழே போகலாம். இறங்கி பார்ப்போம். வடிவம் இருக்குண்ணே கீழே. இங்கே பாருங்க பெரிய பில்லர்ஸ் இந்த தூணுகளில் நிற்கிது. இது அந்த காலத்து பாலம். இதுதான் புதுசாக காட்டினேன். இங்கே மேலே பாருங்க இப்படி பெரிய கொங்க்ரீட் ஸ்லாப் பண்ணுறோம். இந்த வேணும் ஒரு ஆள் 2 ஆள் இது அப்படியே போனால் இங்கே ஏறலாம் போல. இப்படி இருக்கு வியூ. 2 பாலம்.
இந்த விலையை எடுக்கிறதுக்கு இறால் பிடிக்க போயினோம். நிறைய வேலை இழுத்து கொண்டிருக்கணும். இது எவ்வளோ நேரத்தில் இழுத்து முடிப்பீங்க? ஒரு கப் 2 மணி தேவை. வெட்டிக்கிழவில் சவுக்கடி கடற்கரைக்கு நாங்கள் வந்தனாங்க. எப்படி இந்த கரை வேலை மூலம் கையாலையும் இழுக்கினோம், அதே நேரம் டிராக்டரில் கொழுவியும் இழுக்கினோம். இப்போ என்னென்னா இங்கே பாருங்க, இழுத்து கடைசியால் என்ன செய்வேன்டா திருப்பி முன்னுக்கு போவேன். அப்படியே போய் முன்னுக்கு போய் திருப்பி இழுப்பினா அப்படியே ரொட்டேஷனில் போய் கொண்டிருக்கும். இது வந்து ஒரு பக்கத்தின் கயிறு, அதே மாதிரி மெட்ட பக்கத்தின் கயிறு அங்கே இருக்குது பாருங்க. சும்மா இல்லை, சரியான கரைச்சலான விஷயம். இது போட்டு தான் இழுக்கிறீங்கன்னு கட்டியை போட்டு தான் இழுக்கணும். ஐயாவுக்கு வேர்த்து கொட்டிடுங்க பாருங்க, ஷர்ட் எல்லாம் நனைஞ்சிட்டுது. அப்போ இதில் என்னென்ன மீன்கள் பாடுறது? மீன் பாறைப்படும், இளவாழப்படும், சூரம்படும், இந்தாணி பாறை குட்டி படும். கடல் பரப்புலேயே இலங்கை 56 கடல் ஆகிடம். மீன் பாடம் திருநாடு அனுப்புவாங்க. அதில் ஒரு இந்து கோவிலும் இருக்குது. இப்படியே பாருங்கோ சின்ன சின்ன பாடிகள் இருக்குது. இங்கே பாருங்கோ இதான் சாப்பாடு கடை. கறி கருவாடும் தக்காளி சொதி 4 பரோட்டாவா? கொஞ்சம் பரோட்டா 4 கறி ஒன்று தந்துருக்கிறேன். இத்தனி சம்பல் எல்லாம் வச்சு செஞ்சு பாருங்க. இப்படி ஒரு செட்டாக 150 ரூபா, நல்லா இருக்குது. ஐயா எங்களுக்கு டீ போட்டு கொண்டுருக்கிறேன் பாருங்க. பழைய பாட்டு படித்து கொண்டிருக்கு. சின்ன ரேடியோ இருக்கு. சீனி குறைச்சி கேட்டேன் நான், நிறைய சீனியாக போகுதுன்னு. தூண்டிலையும் பிடிக்கிறதோ? போட்டில் போய் தான் பிடிக்கணும். என்ன இதுக்கு போடுவீங்க பிடிக்கிறதுக்கு? மீன் நாங்கள் டாகம் போடுவோம், சூட மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கும். பெரிய மீன் பிடிக்கும். இங்கே பாருங்க, கீரி மீனா இவ்வளோ சின்ன கிடக்குது, என்ன செய்வீங்க? உதே இந்த இந்த ரொட்டியோட எல்லாம் தெரியும் அதில் எங்களுக்கு. இவ்வளவு கயிறு இருக்கு, இவ்வளோ கயிறையும் இழுத்துருக்கணும் தானே. இப்போ மிஷின் தான் இழுக்குது. மிஷின் இழுக்கிற எப்படின்னு பார்க்க போகிறோம். சீமெண்ட் கல் இதில் ஒரு டிராக்டரில் இழுக்கணும், அதே மாதிரி அங்காலையும் ஒரு டிராக்டரில் இழுக்கணும். அந்த ரவுண்டாக வேற போகுது. இப்போ டிராக்டரை கொஞ்சம் 2 டிராக்டரையும் கிட்டவா கொண்டு வரீங்க. அப்படி எவ்வளோ கிட்டவா வந்துடுது. அப்புறம் பெரிய மீனெல்லாம் இதுங்க பாருங்கப்பா, இது மீன்கள். பாருங்க மீன் குஞ்சுகள். அள்ளி போடினா இது என்ன மீனம்மா? மீனை கொண்டு போயினோம். மீனை கழுவ போயினோம். அவரும் போற. இந்த மீன் முராக்கனா? முராக்கன் வந்து ஆத்துலையும் இருக்கும் அப்படி சொன்னேன். ஆத்துலையும் இருக்கு, கடல்லையும் இருக்கு. கழுவி போட்டு கொட்டிக்கணும். சந்தை ஹோல்சேலில் விற்கணுமா? ஓடுங்க. நாங்கள் எதிர்பார்த்தா ஆளும் பெரிய மீன்கள் வேறு மாட்டோம். அந்த சூர மீன், அது கீரி மீன், அது சின்ன மீன் எல்லாம் ஏலங்கூறு படுது. நல்ல மீன்
கிலோ மீன் எல்லாம் போய் கொண்டு போயினோம் மீன் கொண்டு போய் நம்ம மேலே அதை கேட்டு இது கிலோ கணக்கு தான் இது வந்து 1 கிலோ 230 என்ன இந்த மீன் வந்து செங்கலடி அந்த இடங்களுக்கு போதும் ஈரவடை நைல் வடையா 700 உண்மையாக வேற லெவல் அனுபவம் இங்கே வந்து இதை வந்து ஏலத்துக்கு எப்படி போகுதுன்னு காட்டியிருந்தோம் நாங்கள் நன்னீர் மீன் பிடிச்சி கொண்டு வரீங்கன்னா கிட்ட போயிருக்கா பார்ப்போம் அதான் அடே கடற்கரை மீன் விலையை போட்டுட்டு வந்திருக்கீங்க போல என்ன விலை போட்டுட்டா வாரீங்க நாங்கள் மீன் நினச்சிட்டு வந்து நாங்கள் இந்த ஆறை பேருங்க எப்படி வருதுண்டு இப்படியே வந்து இந்த இடம் ஃபுல்லாக போகுது இது என்ன மீன் என்ன சூட இந்த நல்ல தண்ணிக்கே வருமோ இங்கே வந்து நன்னீர் மீன்படி என்று நாங்கள் போனாங்க அந்த தண்ணி வந்து ஆற்று தண்ணி என்று சொன்னாலும் கொஞ்சம் உப்பாக தான் இருக்குது ஆகவே அந்த உப்பு கடலோட கிழக்கிற இடம் கடலோட கிழக்கிற இடத்துலேருந்து உப்பு கலந்து கொஞ்சம் உப்பு தண்ணி மீன் எல்லாம் இங்கே நிற்குது சூட மீன் காயல் மீன் அதுகள் எல்லாமே இருக்குது இப்போ அது அதடியில் கிழக்குது ஏன்னா ஆறு 2-3 இடங்களில் கிழக்குதா மாறு இப்போ இது வந்து கொஞ்சம் சவர்த்தன்மை இருக்குமா உப்புத்தன்மை இருக்குமா அதால தான் இங்கே பாருங்க அந்த கடல் மீன்கள் சூடா மீன் எல்லாமே இருக்குது இறால் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறேன் என்ன இந்த பிஞ்சதில் தண்டதால புதுசாக செய்து கொண்டு இருக்கிறீங்களா புதுசு நீங்களாம் இதை இப்படி தானே செய்கிறது இந்த கட்டெல்லாம் கட்டி அப்படி இவர் தானே இந்த நூலில் இருந்து செய்கிறார் நூல் வச்சிருக்கிறார் இங்கே பாருங்க இவ்வளோ போட்டில் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் போட்டுகள் வந்து கொண்டே இருக்குது பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம் வேறு கொஞ்சம் சந்தையில் கருவாட்டு கடை இருக்குது இது கும்பலா என்னென்ன இதெல்லாம் கிலோவை கணக்கு விற்கிறீங்க கிலோ கட்டுறாங்களா கொடுக்குறாங்க 1/4 கிலோ சின்ன மீன் புதுங்க ரோப்பே இதை விட காஞ்சா அப்புறம் இப்படி வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள் பழசார் அது பாலம் வாழை வந்து வெளியால் வச்சு விற்கணும் இந்தியாவில் வாழைக்காய் வாழைப்பழங்கள் காய்கறிக்கு வச்சிருக்கீங்க இதை விட ஒரு 100 ஒரேஞ்சி மாங்காய் இருக்கு போட்டில் வந்து மீனெல்லாம் விற்று கொண்டிருக்கணும் மீனாக வந்துருக்கு அறையலையாடா அவனுக்கு மீன் அவ்வளோ ராலவன் என்ன 1 கிலோ 2200 அந்த மீன் கோழிக்கலாட்டி என்ன மீன் அது வடிவான மீன் வடிவான மீன் வீடியோ பண்ணி போட்டு ஆயிரம் வந்து எவ்வளோ போகுதுடா ஃபோட்டோ எடுத்து என்ன தரணும் ஃபோட்டோ எடுத்தா எங்களுக்கு என்ன தரணும் வாங்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்து தண்ணி குடிச்சு பார்க்குறேன் நல்லா இருக்கா போத்தில் கிடையாது இப்போ நாங்கள் வந்திருக்கிறது மாமாங்க பிள்ளையார் கோவில் பாருங்க மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் சரியான ஃபேமஸான கோவில் இந்த கோயிலுண்ட தலைவிருச்சம் குருந்தை மரம் பெரிய ஒரு கேணி இருக்காங்க அதில் சரி நாங்கள் ஃபேமஸான கோயிலை பார்த்துட்டோம் இந்த கோயிலுக்கு முன்னால் வந்தால் இளநியல் விற்கிறது பாருங்க அப்படி இருக்காண்டு நான் சீவி விற்கணும் வித்தியாசமாக இருக்கு பச்சான் பண்ண போகிறோம் இந்த பாருங்க இந்த ஆற்றங்கரையோரம் சின்ன சின்ன கடைகள் இருக்குது நாங்கள் அங்கே போய் பார்க்க போகிறோம் என்ன இருக்குன்ட்டு அண்ணா கஜான் எவ்வளவு ஒரு சேரு தாங்க அதே மாதிரி வாங்கினேன் அதே மாதிரி இந்தியாவில் சோளம் 500 10 சோளமா அவிக்காத தானே
ரூபா தரையா அதே மாதிரி இங்கே மீனும் இருக்கு. கலைச்சாராங்க இது என்ன மீன் ஐயா? இது என்ன மீன்? கழுத்தி மீன். ஃபோட்டோ பிடிக்க பிடிச்சி அவருவா பிடிச்சி போனால் தாரன்றாங்க. இன்னும் மாறாத நானும் கடற்கரை கடை கொண்டு விற்கேன். எனக்கு வேதியில் மீன் பிடிச்சி கொண்டிருக்கீங்கன்னா எவ்வளோ வேம்பு இருக்குது. பட்டிக்கிலோ லைட் ஹவுஸ். வெளிச்ச வீடு இருக்கிற இடத்துல அந்த ஆறு வந்து முடிவடையுது. இந்த ஆறு முடிவடைகிற இடத்துல போட்டிங் சேவை எல்லாம் இருக்குது. வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கலாம். அங்கால பார்த்தோம்னா அப்படியே கடல் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பாருங்க வான திரைப்படத்துக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னா அதே மாதிரி இந்த போட்டிங் சேவை இருக்குது. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே இருக்கிறது கதறி எழுதல் எல்லாமே இருக்குது. எங்கேன்னா மட்டக்களப்பு தலவாயின் இடம் சவுக்கடியின் இடம் ஏறாவூருக்கு கிட்டே இருக்குது. இங்கே தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து கிராமத்து சமையல் வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு அண்ணாவையும் கேட்டு சமைக்கிறதுக்கு மீன்கறி அதுவும் கடற்கரையில் பிடிச்சி ஒரு வித்தியாசமான காணொளி. ஒரு 2 அடி விட்டம் தான் இருக்கு. ஒரு பைப்பை தாட்ட மாதிரி இருக்கு. அப்படி தானே இங்கே என்ன? இப்போ இந்த வீட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறோம். பாயோண்டு தெரியணும். இங்கே பாருங்க கரை வேலை எழுத்து கொண்டிருக்கணும். அரிசி கழுவுறேன். என்ன அரிசியம்மா இது? நாட்டு அரிசி. நாட்டு அரிசி ஏன்னா அடுப்பு மூட்டியாச்சு, சோறும் போட்டுட்டா. என்ன வேண்ட போறீங்க? சரி வேண்டிட்டு வாங்க. வேற இதுக்கு ஓடி போயில அவருட்டி கொண்டு தான் போகிறேன். பூசணிக்காய் பொறிக்க போகிறாவா? இந்த ஒரு கட்டை எவ்வளோ அம்மா? 20 ரூபா. இந்த காசுங்க இந்த இடத்துல சும்மா விளையும். புட்டை எவ்வளோ கொடுக்குறேன் நீங்கள் காலமே? 200 ரூபாய் கொடுக்குறாங்க. கறியும் கறியும் என்ன கறி? ஒரு மரக்கறி. மரக்கறி ஒரு நாளைக்கு கிழங்கு சொதி வைப்பேன். ஒரு நாளைக்கு வெள்ளரிக்காய் சொதி வைப்பேன். ஒரு நாளைக்கு கத்தரிக்காய் இருக்கு. கஞ்சி வடிக்கிறீல்ல அப்படியே? அப்படியே கஞ்சி வடிச்சா மரம் என்ன சட்னி சத்து இருக்கா தானே? அது தாங்க அண்ணி இந்த குடத்துக்குள்ள எத்தனை பிள்ளை எல்லாமா? எனக்கு 6 மணி. 6 கல்யாணம் பண்ணிட்டாங்க. எவ்வளவுமா? 150. இங்க விலை தானே? அப்போ தேங்காங்க 120. இப்போ கூடி முந்தி 60-50 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. இப்போ கூட ஐயா தேங்காய் மட்டும் தந்துட்டார். சரி அம்மாவுக்கு அப்போ நீங்கள் தான் 3 கொடுக்குறது இப்போ? இப்போ பார்த்தோம்னா இங்கே எல்லாம் பொறிஞ்சு விட்டுருக்குது. பொறிச்சி மற்ற பக்கம் திருப்புறா. யாழ்ப்பாண சாப்பாடு சரியில்லையா தான் செய்து தாரேன் நான் மட்டக்களப்பு சாப்பாடு. இப்போ கருவாடை எல்லாம் எடுத்துட்டு வர போகிறார். இது நீங்களே வேண்டி போடுறதுண்ணே கருவாடு? என்ன மீன்? கீரி. கிலோ 100 ரூபா 150 ரூபாய் தானே. ஒரு நாளைக்கு 150 ரூபா போகும். அன்றைக்கு 260 ரூபா போனது. அன்றைக்கு 20 ரூபாய் போகும். பாப்பா இன்னைக்கு சாப்பாடு அம்மாண்டே. கத்தரிக்காய் கறி ரெடி ஆகிட்டு டேஸ்ட் பார்க்குறா. எப்படி இருக்கு? எனக்கு காணாதா உப்பா? என்ன பால் விட போறீங்களா? இங்கே சொதி ஃபேமஸ் என்ன? சொதி கொடுக்குற வைக்கிறவே நான் போடுவேன் பொதுவாக சாப்பாடுங்க. இதே ஒரு பால் கறி மாதிரி தான் வருது. அப்போ அடுத்து என்ன செய்ய போறீங்க இனி? மீனை வேண்ட வழியா சரி எல்லா வேலையும் முடிச்சு நேரத்துக்கு முடிஞ்சிடுது. குயிக்காக செய்கிறீங்க, வேகமாக செய்கிறீங்க. இப்போ சரியான வெயில். தொப்பி தான் கொண்டு வர மறந்துட்டோம் இந்த ட்ரிப்புக்கு. இப்போ என்னென்னா கரவலை இழுத்து கொண்டு இருக்கி நான் முடியுது. நாங்கள் வெயிட் பண்ணி எல்லா கரையும் ஆண்டி வச்சுட்டா. ஐயா முன்னுக்கே போட்டார். நல்லேண்டா அப்படி அடிக்குது. சரி
கூட வந்து ஒட்டியாச்சு. ரூபா கொடுத்து பண்ணிட்டோம். இன்றைக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம். போகிறேன். மண்ணா வல்லது வேற பேரே இல்லை, சின்ன தாங்கிற இதை விட பெருசு பண்ணுறதா? பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்குது பார்க்கவே. கழுவுறாண்டெல்லாம் சரி அம்மா சமைக்க வலிக்கிட்டா தூளை போடுற அம்மா. வெங்காயம் தேங்காய் பால் பிடிக்க போகிறா. முதலும் புளிஞ்சவா கொஞ்சம் மிச்சம் இருக்காகுமே. பால் விடுறா. கழுவின மீன் மிளகாய் தூள் எவ்வளோ 1 கிலோ? 1100 ரூபாமா? என்னன்னா இங்கே மட்டக்களப்புலையாம் என்ன புளி அது? கொரக்காப்புளி. கொரக்காப்புளி வேறங்க. ஒரு காட்டுங்க கிட்டவா. இது அப்படியே போட்டு விடுறதா? கழுவிட்டு கொரக்காப்புளியை அப்படியே போடுறோம். எங்கண்டா இடத்துல பழப்புளி. ஏன் கூடாது? வெங்காயம் மட்டும் போதும். பச்சை மிளகாய் போடுற இல்லையா? வெங்காயத்தில் பச்சை மிளகாய் போடுவீங்க. ஒரு மாதிரி தானே. பொதுவாக சின்ன வெங்காயம் தான் பாவிக்கிறது. இதை விட சின்ன இருக்கு. நாட்டு வெங்காயம் சரி தான். எல்லாம் போடுறா வச்சாச்சு. எல்லாரும் இப்படி ஒன்று நடக்குது. இப்போ போல அக்கா கலவுரா என் அம்மா பிக்கிறீங்க. இந்த பிறகு சவுக்கங்காடு கறி கொதிக்கிற கொதிய பார்க்கவே ஆசையா இருக்கு. வாசம் இருக்கு. வேற எல்லாம் ரெண்டையும் சாப்பிட்டுட்டு ஓகேயா டேஸ்ட்? உப்பு புளியெல்லாம் காணுமா? இறக்க போகிற வங்கரி கூடத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஜோராக போடுங்க, போடுவோம். சரி காணும் காணும் எல்லாம் போடுறா. போட்டுட்டா இன்னொரு துண்டு போடுறா. எடுத்து வாங்க விரிச்சு பொறிக்கிற நான் பைக்கிறா. நன்றி. கஞ்சி இருப்பாங்க. எப்படி இருக்கு? நீங்களும் சாப்பிடுங்க. அதிகம் முடிச்சுட்டு இருக்கிறேன். நான் இன்னும் முடிக்கல. நல்லா சாப்பாடு.
நன்றி அம்மா. எதில் கழுவுறேன் கையை கழுவு கொண்டா கோப்பையை நான் கழுவேன். கொட்டி போடுவா. நான் சிலோவா சாப்பிட்டு கொண்டிருக்கேன். நான் பூசணிக்காய் மட்டும்தான் சாப்பிடல. மீன் எல்லாம் முடியுது. கொஞ்சம் முள் இருக்குண்ணா, முள் இருக்கு. அப்படி ஒரு சாப்பாடு மட்டக்களப்பு சாப்பாடு வெள்ளச்சோரோட அந்த நெத்தலி பொரியல் மீன் எல்லாம் நாங்கள் அந்த மீன் சாப்பிடல யாழ்ப்பாணத்தில் இல்லை. நல்லா இருந்தது அம்மா. இந்த கடற்கரையில் இருக்க தண்ணி. ஓகே ஐயா போட்டு வரேன். நல்ல சாப்பாடு, 10 கிலோ சாப்பாடு, வயிறு ஃபுல்லாகிட்டு கலைக்குது. இப்போ நாங்கள் ஒரு ரூமுக்கு போகணும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.